رباه عفوك إني من نور مدت يداي. கண்ணியத்துக்குரியவர்களே, சிஃபாத்துல் முத்தகீன், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுடைய தன்மைகள், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய முத்தகீன்களின் தன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பலவாறாக பல இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருந்தாலும், இன்று எம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு தேவையாக, எம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்ற வேண்டிய மிக முக்கியமான குணங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முத்தகீன்களின் தன்மையை சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 133, 134, 135, 136 இந்த 4 வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். கண்ணியத்துக்குரியவர்களை மிக கவனமாக கேளுங்கள். ஏதோ உரைகளை கேட்டோம் சென்றோம் நன்றாக இருந்தது என்ற பழக்கத்தை மாற்றி ஒவ்வொரு தன்மையும் குறிப்பிடப்படும் பொழுது, யா அல்லாஹ் இந்த தன்மைகளை வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, அதற்கு தயாராகிறேன் என்று உறுதியேற்கக்கூடியவர்களாக இந்த இடங்களிலே நாம் அமர்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. الله رب العالمين சொல்லுகின்றான், وسارعوا إلى مغفرة من ربكم. وسارعوا, விரைந்து வாருங்கள். நீங்கள் விரைந்து அல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வதற்காக, சொர்க்க பூமியிலே நுழைவதற்காக வஸாரிஉ, நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மேலுள்ள வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் வட்டியை தடை செய்ததற்கு பிறகு, அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்த ரிபாவை அல்லாஹ் எச்சரித்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்துடைய முடிவை அமைக்கிறான், வத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன். காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? யாருக்காக தயாரிக்கப்பட்ட? காஃபிர்களுக்காக, அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரக நெருப்பை மூமின்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பம் செய்யும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கின்றான், ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து, வத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரக நெருப்பை மூமின்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் அமைப்பிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் மீது கொண்டுள்ள அருளை அல்லாஹ் நிரூபணம் செய்கின்றான். இப்படித்தான் சொர்க்கம் யாருக்காக? அல்லாஹுவை அஞ்சியவர்களுக்காக, மூமினானவர்களுக்காக. நரகம் யாருக்காக? மூமின்களுக்காக அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நரகம் படைக்கவில்லை, நரகம் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹுவிலே சுத்தமானவர்களுக்காக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தமாக இருக்கக்கூடிய மூமின்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். நரகம் காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட உலகம். அந்த உலகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் மூமின்களே, அது உங்களுக்குரியது அல்ல, அது உங்களுக்குரியதல்ல. நீங்கள் அதனுள் செல்லுவதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் அல்ல, அதற்கு காஃபிர்கள் தான் தகுதியானவர்கள். அதனால் அதில் நுழையாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஅதீஉல்லாஹ வர்ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு அல்லாஹ் அறிவிக்கின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான், சொர்க்கத்தின் பக்கம்
அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் வானம் பூமிகளுடைய அகலங்களை போன்றது. அது மூமின்களுக்காக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடம். உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். வசாரிஉ, விரைந்து செல்லுதல். அல் முபாதரத்து இலா ஷைஇன் அல் ஹிர்சு அலல் உசூலி இலைஹி. வசாரிஉ என்றால் ஒரு விஷயத்தை நோக்கி விரைந்து ஓடுதல், விரைந்து செல்லுதல், அதை அடைய வேண்டும் என்ற ஆசையில். இதைத்தான் வசாரிஉ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். விரைந்து செல்லுங்கள். ஒரு இடத்தை நீங்கள் அடைய வேண்டும், அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குகிறார். முதலில் எதன் பக்கம் அழைக்கிறான்? மக்ஃபிரா, அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையின் பக்கம் முதலிலே வாருங்கள். அதற்கு பிறகு சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள். ஏன் தெரியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய மன்னிப்பிற்கு அழைக்கிறார்? பாரக்கல்லாஹு லக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்காமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவு உலகத்திலே பாவம் செய்தாலும் அந்த பாவத்துடைய கரையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடமிருந்து நீக்காமல் நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே உறுதிப்படுத்துகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவனுடைய கருணையால் ஒன்று எம்முடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லது நரகத்திலே அல்லாஹ் நுழைவித்து அந்த பாவங்களை நீக்கி அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிப்பான். இந்த இரண்டு வாய்ப்பு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வாய்ப்பிலே எம்மை தேர்ந்தெடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல் மக்ஃபிரா, அல்லாஹுடைய மன்னிப்பு எப்போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து வைத்திருக்கக்கூடிய வாசல் இது. அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடினால், மன்னிப்பை நோக்கி சென்றால் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்காக இருந்தாலும் சரி. ஷிர்கை அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிப்பான். மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார். அல்லாஹ் மன்னிப்பான் ஷிர்கையும் கூட. எப்போது? மௌத்திற்கு முன்னால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தவணைக்கு முன்னால், யா அல்லாஹ் இணை வைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அந்த ரப்பை அழைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைக்கக்கூடிய குற்றமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஓ மக்ஃபிரா, அல்லாஹுடைய மன்னிப்பு எப்போதும் திறந்து இருக்கும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யப்சுது யதஹு பில்லைலி லியதூப முஸிஉன் நஹார். காலையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மாலையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவு வரை. காலையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் மாலை வரை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான். வயபுசுது யதஹு பின்னஹாரி, இரவிலே அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான். காலையிலே இரவிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கக்கூடிய என்ன நாள்? மறுமை நாள் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரம் அனைத்தையும் அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான். இரவிலும் பகலிலும் மனிதர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்பை தேடுவதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போதெல்லாம் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் பக்கம்தான் அழைக்கிறான்.
வசாரிஉ இலா மக்ஃபிரஹ், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காக விரைந்து வாருங்கள். வஜன்னஹ், அல்லாஹ் சொல்லுகின்றான், சொர்க்கத்தை அடைவதற்காகவும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றதற்கு பிறகு சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவதற்காகவும் நீங்கள் விரைந்து வாருங்கள், சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துடைய ஒரு தன்மையை இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அந்த சொர்க்கத்துடைய அகலம் வானம் பூமிகளை போன்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். யா உமர், உமர் அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஜன்னத்தன் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றானே, ஃபஐன தகூனுன் நார், சொர்க்கம் வானம் பூமிகளுடைய அகலத்தை போன்று இருந்தால் நரகம் எங்கே இருக்கும்? சொர்க்கம்தான் வானம் பூமிகளை வியாபித்து விட்டதென்றால் நரகம் எங்கே இருக்கும் என்று உமர் அவர்களை பார்த்து யூதர்கள் கேட்டார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அரஐத இதா ஜாஅ அன்-நஹார் ஐன யகூனுல் லைல், காலை வந்தால் இரவு எங்கே இருக்கும்? காலை வந்தால் இரவு எங்கே இருக்கும்? இரவு வந்தால் காலை எங்கே இருக்கும்? யஃஅலுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியதை செய்வான், செல்லுங்கள் என்று அனுப்பினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொர்க்கம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கும், அதனுடைய அகலங்களை போன்று இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்வதற்காக மிக முக்கியமான நபித்தோழருடைய வரலாற்றை எங்களுடைய உள்ளங்களில் நான் பதிவு செய்கின்றேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை, இதே வார்த்தையை, சொர்க்கத்துடைய இந்த அளவை பற்றிய இந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் பத்ருடைய போர்க்களத்திலே ஓதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கூமு இலல் ஜன்னah அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நாமும் இந்த வசனத்தை கேட்டோமா இல்லையா? இந்த கேட்டதற்கு பிறகு எம்முடைய உள்ளத்திலே என்ன ஏற்பட்டது, இந்த தோழர்களுடைய உள்ளத்திலே என்ன ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். கூமு இலல் ஜன்னah அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் விரைந்து எழுந்திருங்கள், நீங்கள் போர்க்களத்திலே விரைவாக செல்லுங்கள், சொர்க்கத்தை நோக்கி, அது வானம் பூமிகளுடைய அகலங்களை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு பிறகு உமைர் இப்னுல் ஹமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எழுந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஜன்னத்துன் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், சொர்க்கம் வானம் பூமிகளுடைய அகலத்தை போன்றதா? கால நஅம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் தோழரே. கால பஹ் பஹ், ஆனந்தத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா யஹ்மிலுக அலா கௌலிக பஹ் பஹ், ஏன் சொல்லுகிறாய் தோழரே இந்த வார்த்தையை? அந்த தோழர் சொன்னார், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இல்லா ரஜாஅத்தன் அன் அகூன மின் அஹ்லிஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கவில்லை, அந்த சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஆதரவில், அந்த ஆசையில், என்றே தவிர. யாரோ யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கால ஃபஇன்னக மின் அஹ்லிஹா. இது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அருளால் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஞானத்தால் சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, தோழரே நீங்களும் அதில் உள்ளவர்தான். யாருக்கு கிடைக்கும் இந்த வாக்கியம்? ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, நீங்களும் அதில் உள்ளவர்தான். அந்த தோழர் இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது கையிலே சில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஃபஅக்ரஜ தமராத்தி மின் கரனிஹி ஃபஜஅல யாக்குலு மின்ஹுன்ன ثم قال, அதை வீசிவிட்டு அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தை எனக்கு கேட்டதற்கு பிறகு ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, வானம் பூமிகளை விட வியாபித்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்ததற்கு பிறகு இந்த பேரித்தம்பலம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தை கூட இந்த உலகத்திலே நான் தூரமாக கருதுகிறேன், அதை வெறுக்கிறேன். பரமா பிமா கான மஅஹு மினத் தம்ர் ثم قاتلهم حتى قتل. அந்த பேரித்தம்பலத்தை தூக்கி எறிந்து போரிலே நுழைந்தார், ஷஹீதாக்கப்படும் வரை அந்த தோழர் போர் புரிந்தார், ஷஹீதானார்.
சொர்க்கத்தை அடைந்தார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய உள்ளங்களை பாருங்கள். நரகத்தை பற்றி பேசப்படும், அல்லாஹுடைய அச்சம் வராது, நரகத்துடைய அச்சம் வராது. அப்படியே அச்சம் வந்தாலும் அதனுடைய தயாரிப்பு எம்மிடத்தில் இருக்காது. சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படும், அதனுடைய ஆசை வராது. அப்படியே ஆசை வந்தாலும், சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் அதனுடைய தயாரிப்புகளோடு நாம் வாழ மாட்டோம். ஒவ்வொரு இரவும் உங்களை கேளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த நாளிலே சொர்க்கத்திற்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறாய்? அதுதான் எம்முடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்தை நோக்கி செல்லுவதற்குரிய ஒரு வழியாக அமையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த தோழருக்கு அந்த தோழர் அதை பெற்றுக்கொண்டார். சொர்க்கம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பூமி, அல்லாஹுடைய அருளுடைய பூமி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்ததை எல்லாம் கொடுக்கக்கூடிய பூமிதான் சொர்க்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்துடைய ஆறுகளோ, சொர்க்கத்துடைய இன்பங்களோ, சொர்க்கத்துடைய ஹூர்களோ, சொர்க்கத்துடைய மதுபானங்களோ, சொர்க்கத்துடைய மற்ற அருள்கொடைகள் எல்லாம் உண்மையில் அருள்கொடை அல்ல. சொர்க்கத்துடைய உண்மையான அருள்கொடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளை அழைத்து, ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா? கைஃபமா நர்தா, யா அல்லாஹ் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் என்று சொர்க்கவாதிகள் கேட்டதற்கு பிறகு, இதைவிட ஒன்றை உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிறேன், இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் விதிக்கிறேன். ஃபல அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த வார்த்தை தான் சொர்க்கத்துடைய அத்துணை நிஅமாவை விடவும் பெரியது. அதைவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தைக்கு பிறகு உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானே, இதைவிட சொர்க்கத்துடைய எந்த அருள்கொடையும் சமமாகாது. சொர்க்கத்துடைய அத்துணை நிஅமத்தும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டு, சொர்க்கத்துடைய அத்துணை அருள்கொடையும் முழு சொர்க்கமும், அல்லாஹ் படைத்த முழு சொர்க்கமும் ஒருவனுக்கு சொந்தமாகி, அல்லாஹுவை அவன் ஒரு முறை பார்த்தால் அந்த அருள்கொடை இந்த அருள்கொடை விடவெல்லாம் 1000 மடங்கு கோடி மடங்கு பெரியது. அதனால் சொர்க்கத்திற்காக அமல் செய்யும் பொழுது, சொர்க்கத்தை ஆசை கொள்ளும் பொழுது, சொர்க்கத்துடைய அருள்கொடைகளை கேட்கும் பொழுது குறிப்பாக அல்லாஹுடைய பொருத்தத்தை கேளுங்கள். சொர்க்கத்திலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கேளுங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் பக்கம்தான் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிறான். உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடம். யார் அந்த முத்தகீன்கள்? யார் அந்த அல்லாஹுவை அஞ்சியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றானே, அவர்கள் யார்? தக்வா என்றால் என்ன? இந்த முத்தகீன்கள் சுமக்கக்கூடிய தன்மை என்ன? அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் என்று பொதுவாக எமக்கு தெரியும். தக்வா, மா மஅனா தக்வா, இந்த தக்வாவுடைய வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன? முத்தகீன்கள் சுமக்கக்கூடிய இந்த உண்மையான தன்மையுடைய பொருள் என்ன? வாருங்கள், 2 தோழர்களிடம் இருந்து இந்த வார்த்தையுடைய உண்மையான பொருளை கற்றுக்கொள்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அந்த தோழர்கள்? உமர், உபய். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். யா உபய், யா உபய், மத் தக்வா. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, தக்வா இல்லாதவர்கள் அவர்கள் எல்லாம். தக்வாவை சுமந்தவர்கள், அவர்களுடைய தக்வாவிற்கு, அவர்களுடைய அச்சத்திற்கு, அவர்கள் உள்ளத்திலே சுமந்த அந்த தன்மைக்கு சான்று கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சான்று கொடுக்கப்பட்ட பிறகும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த தன்மை என்ன? நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேனா? இதனுடைய உண்மையான பொருளை அறிந்து நான் செயல்படுகின்றேனா? ஆனா இன்று பாருங்கள், 5 நேரம் ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுது விட்டால், ஏதோ சில பாவங்களை விட்டு விலகிவிட்டால், நான் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவனுடைய ஃபர்ஸ்ட் கிரேட் என்று சொல்லும் அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கேட்டார்கள் உமர் அவர்கள், மத் தக்வா யா உபய், உபய் அவர்களே தக்வா என்றால் என்ன? உபய் அவர்கள் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறீர்களா? ஒரு முள்ளுள்ள பிரதேசத்திலே நீங்கள் நடந்திருக்கிறீர்களா? உமர் அவர்கள் சொன்னார்கள், பலா, ஆம் நடந்திருக்கிறேன் தோழரே. எப்படி நடப்பீர்கள்? என்னுடைய ஆடைகளை எல்லாம் உயர்த்தி கொண்டு எந்த இடத்திலே முள் இல்லையோ அந்த இடத்திலே என்னுடைய பாதத்தை வைத்து செல்லுவேன். உமர் அவர்கள் சொன்ன விளக்கம். உபய் அவர்கள் சொன்னார்கள், ஃபதாலிக தக்வா, அதுதான் அல்லாஹ்வுடைய அச்சம்.
அதுதான் அல்லாஹ்வுடைய பயம். இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் இதில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தடுப்பு இருக்கிறதா, இது அல்லாஹ்விற்கு பிடிக்குமா, அல்லாஹ் இதை வெறுக்கிறானா, இதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறதா என்று இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், தொழில், குடும்ப வாழ்க்கை, தொழுகை, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் பார்த்து இந்த பூமியிலே நீங்கள் நடந்து சென்றால் அதுதான் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கக்கூடிய தன்மை. அவர்கள்தான் முத்தகின்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்காகத்தான் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுடைய தோற்றத்திலே இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களை போன்று பேசுவதிலே இல்லை. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுகிறீர்களா இல்லையா என்று உங்கள் உள்ளத்தை வைத்துதான் அல்லாஹ் முடிவு செய்வான். உங்கள் உள்ளம் அல்லாஹ்விற்கு தெரியும், உங்களுடைய வெளிப்படைகளும் அல்லாஹ்விற்கு தெரியும். ஆனால் இறையச்சம் இங்கே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சம் இங்கே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சம் இங்கே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த முத்தகின்கள் இவர்களுடைய தன்மை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கிடுகின்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-ضراء வல்-காஸிமீன அல்-கைத் வல்-ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக தேவையான தன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-ضراء. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் தன்மை அவர்கள் கஷ்டமான நேரத்திலும் தங்களிடத்திலே செல்வம் இருக்கக்கூடிய இன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற வசனங்களில் எல்லாம் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள் என்றுதான் மூமின்களுடைய தன்மையை சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டம், இன்பம், துன்பம், எப்படி எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை மூமின்கள் மறக்க மாட்டார்கள். முத்தகின்களுடைய தன்மை அது. அல்லாஹ்வை அஞ்சியவர்களின் தன்மை அது. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எல்லா நேரங்களிலும், இன்பமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் துன்பமாக இருக்கக்கூடிய நேரத்திலும், நோய்கள் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் துன்பங்கள் ஏற்பட்டாலும், இப்படி பலவாறாக விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இப்படி எல்லா நேரங்களிலும் நேரங்களை பார்த்தோ நிலைமைகளை பார்த்தோ முத்தகின்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய மாட்டார்கள். எது இருக்கிறதோ, எதை கொடுக்க முடியுமோ அவர்கள் அதை கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அறிவுரை செய்கிறான். குல்லி இபாதியல்லதீன ஆமனு யுகீமுஸ் ஸலாஹ் வ யுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நபியே, மூமினான என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் எமக்கு சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தொழுகை நிலைநாட்டட்டும், அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து அவர்கள் செலவு செய்யட்டும், வெளிப்படையாக மறைமுகமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை வியாபாரமும் எந்த ஒரு நட்பும் பலனளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் அவர்களுக்கு எதை கொடுத்தானோ அதை அவர்கள் செலவு செய்யட்டும். யா ரப் சதகா, அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய தான தர்மம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ் அதை தனக்கு கொடுக்கக்கூடிய அழகிய கடன் என்று குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சதகாவை என்ன குறிப்பிடுகின்றான்? அழகிய கடன், கர்தன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கடன். அல்லாஹ்விற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன் எப்படி உங்களுடைய உலகத்தில் கடன் கொடுத்தால் திருப்பி கொடுப்பார்களோ அதைவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகிய முறையில் நீங்கள் கொடுத்ததை விட சிறந்ததாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடன் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய சதகா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிக முக்கியமான அறிவிப்பு, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லாஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். எப்படி?
எல்லோரும் வாருங்கள், அல்லாஹ் பேசுகிறான். அப்படி அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹ் விசாரணை செய்வான். உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபயன்துரு ஐமன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். வலதுபுறம் பார்ப்பான், அவன் செய்ததை தவிர வேறு எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். வயன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். வலதுபுறம் இடதுபுறம் பார்ப்பான், அவன் செய்ததை தவிர எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். வயன்துரு பைன யதை, அவன் முன்னால் பார்ப்பான், ஃபலா யரா இல்லன் நார் தில்கா வஜ்ஹி. அவனுடைய முகத்தை முன்னோக்கியதாக நரகத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான். ஃபத்தகுன் நார வலௌ பிஷிக்கி தம்ரா. அழகிய வார்த்தை. ஃபத்தகுன் நார வலௌ பிஷிக்கி தம்ரா. ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தேனும் உங்களை நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் மூமினுடைய வாழ்க்கையில் நேரம் காலமெல்லாம் இல்லாமல் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ, எப்போதெல்லாம் அவனால் கொடுக்க முடியுமோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து கொண்டே இருப்பான். முத்தகீன்களுடைய முதல் தன்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. இரண்டாவது, வல்காதிமீனல் கைர், கோபங்களை விழுங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கோபங்களை அப்படியே தனித்துக் கொள்வார்கள், விழுங்குவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலுள்ள அந்த தன்மை வெளிப்படையான தன்மை, அது வெளிப்படையாக இருக்கக்கூடிய அமல்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய பின்னால் வரக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் இது இருக்கிறதா இல்லையா என்று நாம் தான் எம்மை சோதிக்க முடியும். அது இல்லாவிட்டால் கூட ஒரு அறிவுரை செய்தால் செய்து விடலாம். நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னால் செய்து விடலாம். ஆனால் எம்மிடத்திலே இந்த தன்மைகள் இருக்கிறதா, இதை அகற்ற வேண்டுமா என்று யாரும் எம்மிடத்திலே சொல்ல முடியாது. நாம் அதை அறியாமல், நாம் அதை ஐடென்டிஃபை செய்யாமல் எம்மிடத்திலே அதை அறிய முடியாது, இந்த தன்மைகள் இருக்கிறதா இல்லையா என்று. வல்காதிமீனல் கைர், கோபங்களை கட்டுப்படுத்துவார்கள், கோபங்களை விழுங்குவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கோபம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இயல்பு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த வசனத்துடைய விளக்கத்தை அமைப்பதற்கு முன்னால் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு முறை உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. ஃபஅக்தப அபூபக்கர், அபூபக்கர் அவர்கள் கோபப்பட்டு விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு விடுகிறார்கள். ஃபன்ஸரஃப அன்ஹு உமர் முக்தபன். அபூபக்கர் அவர்கள் கோபப்பட்டதை பார்த்து உமர் அவர்களும் கோபத்தோடு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மென்மையான உள்ளம் கொண்டவர்கள். இந்த செயலை செய்ததற்கு பிறகு கோபப்பட்டு விட்டோமே என்று ஃபத்தபஅஹு அபூபக்ரின் யஸ்அலுஹு அயஸ்தக்ஃபிரல்லாஹ், அவரிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக, உமர் அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த குற்றத்திலிருந்து அகழ்வதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் ஃபலம் யஃஅல் ஹத்தா அக்லக பாபஹு ஃபீ வஜ்ஹிஹி, உமர் அவர்கள் கோபத்திலே அவர்களை சந்திக்காமல் கதவை அடைத்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கவலையோடு சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே உமர் அவர்களும் வருகிறார்கள். என்ன கவலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் வினவிக் கொண்டிருக்கும் பொழுது உமர் அவர்கள் நடந்ததை கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் வ கலிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதரும் கோபமாகி விடுகிறார்கள். இரண்டு தோழர்களிடத்தில் ஏற்பட்ட கோபம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. وجعل ابو بكر يقول والله يا رسول الله لانا كنت اظلم, அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் அவர்கள் மீது நீங்கள் கோபப்பட வேண்டாம், நான் தான் அந்த கோபத்திற்கு காரணமாக இருப்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய பணிவை வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவு புறக்கணித்ததற்கு பிறகும் ஃபகால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹல் அன்தும் தாரிகூன லி ஸாஹிபி, ஹல் அன்தும் தாரிகூன லி ஸாஹிபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் கைவிடுகிறீர்களா,
என்னுடைய தோழரை நீங்கள் கைவிடுகிறீர்களா? யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ ஃபகுல்தும் கதப்த வகால அபூ பக்ரின் ஸதக்த. மக்களே, நான் உங்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்ட தூதர் என்று கூறினேன், நீங்கள் எல்லாம் பொய்படுத்தினீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைப்படுத்தினார். அதனால் என் தோழரை நீங்கள் கைவிடுகிறீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இருவரும் மன்னித்து அந்த சபை மகிழ்ச்சியாக முடிந்தது. கண்ணியத்துக்குரியவர்கள், ஏன் இதை பதிவு செய்கிறேன் என்றால், மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள். யாராக இருந்தாலும், என்ன தன்மை அவரிடத்தில் இருந்தாலும், இந்த கோபம் என்பது அவருடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். வல் காதிமீனல் கைம், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் இந்த கோபத்தை விழுங்குவார்கள், கட்டுப்படுத்துவார்கள், தனித்துக் கொள்வார்கள். அல் கைர் அஷத்துல் கதப். கைத் என்றால் அதிகமாக கோபப்படக்கூடிய தன்மையை குறிப்பிட. அல் கதப் என்றால் கோபம். அல் கைத் என்றால் அஷத்துல் கதப். அதிகமாக ஒரு மனிதன் கோபப்படக்கூடிய தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். அதை அவர்கள் விழுங்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு தோழர் வந்து கேட்டார், அவுஸ்ஸினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அறிவுரை செய்யுங்கள். இப்படி கேட்கப்பட்டால் அந்த அறிவுரை எமக்கும் பொருந்தும். அவுஸ்ஸினி யா ரசூலல்லாஹ், அறிவுரை செய்யுங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை பார்த்து சொல்வதாக எண்ணிக்கொள்ளுங்கள். லா தக்தப், லா தக்தப், லா தக்தப். திரும்பி சொன்னார்கள், திரும்ப சொன்னார்கள், அறிவுரை செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுதெல்லாம் கோபப்படாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கோபங்களை விழுங்குவார்கள், கட்டுப்படுத்துவார்கள். இதிலே ஒரு அழகான ஒரு சிறப்பை நாம் எல்லாம் தேடக்கூடிய, இந்த கோபத்தை விழுங்கினால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அருள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய அருட்கொடையை பற்றி எமக்கு நினைவு கூறுகிறேன். கோபம் வந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸனுடைய தரத்திலே இந்த அறிவிப்பை கொண்டு வருகிறார்கள். யார் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருந்தும் நிலைமை இருந்தும் யார் கோபத்தை விழுங்குகிறார்களோ, மன் கதம கைதன், அல்லாஹ்வுடைய தூதர் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கோபத்தை யார் விழுங்குகிறார்களோ, தன்னால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி ஆற்றல் இருந்தும் அந்த நிலைமை இருந்தும் யார் கோபத்தை விழுங்குகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே மனிதர்களுக்கு முன்னால் அவரை அழைத்து ஹத்தா யுஹய்யிரஹுல்லாஹு மினல் ஹூரில் ஈனி மா ஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அழைத்து சொல்லுவான், ஹூரில் ஈன் பெண்ணில் எந்த பெண் உனக்கு வேண்டுமோ அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்தினால், கோபத்தை விழுங்கினால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அழைத்து சொல்லுவான், ஹூரில் ஈன் பெண்ணில் எந்த பெண் உனக்கு விருப்பமோ அதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. கோபம் வரும்பொழுது இதையாவது நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கட்டுப்படுத்து கோபத்தை ஹூரில் உனக்கு உண்டு. கட்டுப்படுத்து கோபத்தை ஹூரின் பெண்ணை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு கொடுப்பான் என்ற நினைவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு அறிவுரை செய்வது போன்று கோபம் வரும் பொழுது எண்ணுங்கள், லா தக்தப், லா தக்தப். முஹம்மது ரசூலை பின்பற்றக்கூடியவர்களே, கோபம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரைக்கு மாறு செய்தால் குழப்பமும் சோதனைகளும் தான் அவரை சூழும். அதனால் லா தக்தப், கோபம் கொள்ளாதீர்கள். வல் காதிமீனல் கைத், மூமின்கள் முத்தகீன்கள் கோபங்களை விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மூன்றாவது தன்மை. முதல் தன்மை என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் கஷ்டமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும், செல்வம் செழிப்பு இருக்கக்கூடிய நேரத்திலும் ஏழ்மையிலும் நோயிலும் கஷ்டத்திலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். இரண்டாவது தன்மை, கோபங்களை விழுங்குவார்கள். மூன்றாவது தன்மை, வல் ஆஃபீன அனின் நாஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டு தன்மையும் சேர்த்து சொல்லுகிறான், வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். ஏன்? கோபத்தை கட்டுப்படுத்தினால் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள், கோபத்தை ஏற்படுத்தியவர்களை மன்னித்து விடுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை மன்னித்து விடுவார்கள். எம்முடைய சமூகத்திற்கு அதிகம் அதிகம் தேவையான ஒரு தன்மை, எமக்கு குறிப்பாக அதிகம் அதிகம் தேவை உள்ள ஒரு தன்மை. இந்த சமூகம் இப்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் இதுதான்.
பகைமை, வெறுப்பு, குரோதம், மன்னிக்க முடியாத தன்மைகள். அவர் அப்படி செய்து விட்டார், இவர் இப்படி செய்து விட்டார், அவர் அப்படி ஏமாற்றி விட்டார், இப்படி ஏமாற்றி விட்டார், அவரோடு நான் பேச மாட்டேன், அவரோடு தொடர்பு கொள்ள மாட்டேன், என் சொத்திலே மோசடி செய்து விட்டார், என்னுடைய குணத்தை பாதகப்படுத்தி விட்டார். இப்படித்தான் சமூகம் முழுவதும் பேசப்படுகிறது, இருக்கிறது தன்மை. இந்த சமூகத்துடைய பிரிவிற்கு, இந்த சமூகம் உள்ளங்களால் சேர முடியாததற்கு காரணமும் இதுதான். இந்த தன்மை இல்லாததுதான். அவர்கள் மக்கள் செய்த பாவங்களை மன்னிப்பார்கள். என்ன அழகிய உதாரணம் வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் 21 ஆண்டுகள் பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு, மக்காவில் எத்தனை ஆண்டு காலம்? 13. மதீனாவிலே 10 ஆண்டுகள். இந்த நிகழ்வு நடப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் எங்கே வருகிறார்கள்? மக்காவுடைய வெற்றிக்காக. மக்காவுடைய வெற்றிக்கு வருகிறார்களா இல்லையா? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்துணை ஆண்டுகளுடைய பிரச்சனைக்கும் காரணம் யார்? அந்த காஃபிர்கள், அந்த முஷ்ரிக்குகள், அந்த விரோதிகள். அல்லாஹுடைய தூதர் மக்காவிலே நுழையும் பொழுது, இன்று காஃபிர்கள் பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிக்கும் பொழுது, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்ஹபு ஃபஅன்துமுத் துலகா, நீங்கள் எல்லாம் செல்லுங்கள், நீங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் மறந்து மன்னித்தார்கள் என்றால், இந்த தன்மை ஏன் நம்மிடத்தில் இல்லை? இந்த குணம் ஏன் நம்மிடத்தில் இல்லை? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒருவர் மீது நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், அவரை நீங்கள் விரோதமாக எண்ணாதீர்கள். இந்த தன்மை ஈகோ, நான் என்ற பகைமை வந்துவிட்டால் இந்த தன்மை அவரோடு சேர்ந்து விடும். நான் தான் இந்த உலகத்திலே என்று வந்துவிட்டால் இந்த தன்மை அவரோடு இணைந்திருக்கும். மக்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகிய நிகழ்வை எமக்கு நினைவுபடுத்துகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் மீது ஒரு தோழர் இட்டு கட்டுகிறார்கள். யார் அவர்? அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வேலையாளர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குவதற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி லா உன்ஃபிகு அலைஹி ஷைஅன் அபதா, இதற்கு பிறகு அவர் மீது நான் செலவு செய்ய மாட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு செலவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டியதற்கு பிறகு அந்த செலவை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விடுகிறார்கள். 2 தோழர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பகைமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். நபியே சொல்லுங்கள் அபூபக்கர் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வின் கண்ணியமும் சிறப்பும் கொடுக்கப்பட்ட அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், அவர்கள் அப்படி கூற வேண்டாம், அல்லாஹ்விற்காக கொடுத்த செல்வத்தை தடுப்பதாக. வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். நபியே அவர்களிடத்திலே சொல்லுங்கள், நபியே அவர்கள் மன்னிக்கட்டும். அதை எவ்வளவு பெரிய பாவம் கண்ணியத்துக்குரியவர்களை மூமினான பெண்கள் மீது இட்டு கட்டுவது. நபியே அபூபக்கர் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அந்த தோழருக்கு இது ஏற்பட்டிருந்தாலும் இந்த உலகம் முடியும் வரை வரக்கூடிய முத்தகீன்கள் படித்துக் கொள்ளட்டும். அவர்கள் சொல்லுங்கள் அவரிடத்திலே, அவரை மன்னிக்க அவர்களை மன்னிக்க கூறுங்கள், அவர் மன்னிக்கட்டும், அவரை அதை விட்டுவிடட்டும், மறந்து விடட்டும், அதை அவர் மன்னிக்கட்டும். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இதை நீங்கள் விரும்பும் பொழுது அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்க தயங்குவது ஏன்? மன்னிக்கட்டும். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி கூறுகிறான் பாருங்கள். அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களை மன்னிக்கிறானே, எவ்வளவு குற்றம் செய்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, யாராவது விரும்ப மாட்டார்களா? விரும்புகின்றீர்களே, ஏன் அவர்களின் பாவங்களை நீங்கள் மன்னிக்க கூடாது? மன்னியுங்கள் அபூபக்கர் அவர்களே. அபூபக்கர் சொன்னார்கள், யா அல்லாஹ் மன்னித்து விடு, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அவரை மன்னித்து விடுகிறேன். சஹாபாக்களிடத்திலே
இந்த தன்மையை எங்கு பார்த்தாலும் காண முடிந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, குறிப்பான ஒரு நிகழ்வு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். உஹதுடைய போர்க்களத்திலே ஹுஸிமல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்குகள் எல்லாம் கலந்து விடுகிறார்கள். அப்போது இப்லீஸ் மக்களோடு மக்களை சேர்த்து விடுகிறான். முஸ்லிம்களும் காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடும் பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையோடு அந்த போர்க்களத்தில் நடந்து செல்கிறார்கள். கொஞ்சம் கவனியுங்கள். தந்தையோடு ஹுதைஃபா அவர்கள் இங்கே உஹதுடைய போர்க்களத்தில் நடந்து செல்கிறார்கள். முஷ்ரிக்குகள் யார், முஸ்லிம்கள் யார் என்று அடையாளம் காணப்பட முடியாமல் ஆகிவிடுகிறது. அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையை முஸ்லிமான சஹாபாக்கள் முஷ்ரிக் என்று நினைத்து வெட்டப் போகிறார்கள். ஹுதைஃபா அவர்களுடைய தந்தையை யார் வெட்டப் போகிறார்கள்? சஹாபாக்கள் அவரை முஷ்ரிக் என்று நினைத்து வெட்டும் பொழுது இபாதல்லாஹ் அபி அபி என்று ஹுதைஃபா அவர்கள் சத்தம் போடுகிறார்கள். தோழர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அவரின் தந்தை என்று சத்தமிடுகிறார்கள். அவர் அந்த வார்த்தையை அந்த தோழர்கள் கேட்காமல் அவருடைய தந்தையை கொலை செய்து விடுகிறார்கள். ஒரு முஸ்லிமை முஷ்ரிக் என்று நினைத்து தோழர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். யோசித்து பாருங்கள் அந்த தோழர்களுடைய முன் வாழ்க்கை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் எப்படி இருந்தது. ஒரு ஒட்டகம் அவர்களுடைய வீட்டிலே வந்து தண்ணீர் குடித்தால் பரம்பரையாக சண்டையிடுவார்கள். அவ்வளவு பகைமையை சுமத்திருப்பார்கள், அவ்வளவு வெறுப்பை சுமந்திருப்பார்கள். எதையும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் குறைஷிகள். அவ்வளவு தன்மைகளை சுமந்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அல்லாஹ்வுடைய தீன் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றியது. அபூபக்கர் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றியது, உமர் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றியது, ஹுதைஃபா அவர்களுடைய உள்ளங்களை மாற்றியது. எம்மிலே பலருடைய பெயர்களைத்தான் இஸ்லாம் மாற்றியிருக்கிறதே தவிர எம்முடைய உள்ளங்களை இன்னும் மாற்றவில்லை. இல்லா மாஷா அல்லாஹ். ஹுதைஃபா அவர்கள் தன்னுடைய தந்தை கண்களுக்கு முன்னால் கொலை செய்யப்படுகிறார். என்ன செய்வது? ஒரே வார்த்தை சொன்னார், யக்ஃபிருல்லாஹு லக்கும், யக்ஃபிருல்லாஹு லக்கும். தோழர்களே, நீங்கள் அறியாமல் செய்து விட்டீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னிக்கட்டும். யாருக்கு வரும்? அந்த நிலைமையிலே நாம் இருந்தால் யோசித்து பாருங்கள். அறியாமல் செய்தார்கள், தெரியாமல் செய்தார்கள். அந்த தன்மை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. அந்த பகைமையை இஸ்லாம் அடக்கியது. அவர்களுடைய அந்த வெறுப்பை, அந்த குரோதத்தை, அந்த கோபத்தை அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. கோபப்படாதே, இது அவர்கள் அறியாமல் செய்தது. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய அறிவுரையை கேள் உள்ளமே, அவர்களை மன்னித்து விடு, உங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு திரும்பி செல்கிறார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மை சிறிய வார்த்தை பேசியிருப்பார், எம்மை பற்றி புறம் பேசியிருப்பார், அல்லது எம்முடைய சொத்துகளிலே சில சொத்துக்களை எடுத்திருப்பார், அல்லது எம்மோடு சண்டை போட்டிருப்பார், வாதம் ஏற்படும் பொழுது கோபமாக பேசியிருப்பார். அதனால் அவரோடு பேச மாட்டேன் என்று இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மிலே துணை பேர். அல்லாஹ்விற்காக விடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த சபையிலே யாராவது இருந்தால் விடுவோம், அவர்களை மன்னிப்போம், அவர்களோடு இணைந்து வாழ்வோம். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன குற்றம் செய்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக மன்னியுங்கள். மன்னிக்காத குற்றம் இந்த பூமியிலே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு தகுதியானவர்கள். அவர்களை மன்னிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை முஷ்ரிக்குகளை மன்னித்த பொழுது சாதாரண குற்றம் செய்த இவர்களை மன்னிக்காமல் இருப்பதற்கு எம்முடைய உள்ளங்களை தடுப்பது எது? வலஆஃபீன அனின் நாஸ். உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் அவர்களுடைய கோபங்களை மன்னிப்பீர்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வீர்கள். அபூ தம்தம் என்ற ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் போருக்கு ஏதாவது செலவு செய்யுங்கள் என்று அழைத்த பொழுது வருகிறார்கள். கையிலே எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே செலவு செய்ய வேண்டிய கடமை உமக்கு இல்லை என்று அபூ தம்தம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி விடுகிறார்கள். இரவிலே அந்த தோழர் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறார். யா ரப்பி, என் ரப்பே, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு எனக்கு எதுவும் இல்லையா அல்லாஹ், ஏழையாக இருக்கிற என்னுடைய பாதையில் செலவு செய்யாமல். அதனால் இன்றைய தினம் என்னுடைய வாழ்நாளில் எந்த முஸ்லிமாவது என்னுடைய குணத்தை களங்கப்படுத்தி இருந்தால், என்னுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்தி இருந்தால், அவருடைய நன்மையாவது அவருக்கு சதகா செய்கின்றேன், அவருடைய நன்மையை அவருக்கு சதகா செய்கின்றேன். காலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தம்தமை பார்த்து, உண்மைப்படுத்தினீர்கள், அல்லாஹ் உங்களுடைய சதகாவை அங்கீகரித்து விட்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் உங்களுடைய சதகாவை ஏற்றுக்கொண்டான். தோழரே, நீங்கள் உண்மைப்படுத்தினீர்கள். யோசிச்சு பாருங்கள்.
கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த வார்த்தையை நாமும் உச்சரிப்போம் அல்லாஹ்விற்காக. எமக்கு யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ, எம்மை யாரெல்லாம் பகைத்து வாழ்கிறார்களோ, எம் மீது யாரெல்லாம் கோபமும் வெறுப்பும் சண்டையும் பகைமையும் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மன்னித்து அவர்களை முஸ்லிம்களாக, எம்முடைய சகோதரர்களாக, எம்முடைய தோழர்களாக, அவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், நாமும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நான் அல்லாஹ்வின் மன்னிப்பை விரும்புகிறேன், அவர்கள் என்னுடைய மன்னிப்பை விரும்புகிறார்கள். நான் அவர்களை மன்னிக்கிறேன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து என்ற தன்மையை கொண்டு வருவோம். முத்தகின்களுடைய தன்மையில் நாமும் சேரலாம். வலஆஃபீனா அனின் நாஸ், அவர்கள் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இந்த நல்ல குணமுடையவர்களை, இந்த நல்ல குணங்களை சுமக்கக்கூடிய இந்த முத்தகின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு சொல்லுகிறான். அடுத்த தன்மை, எத்தனை தன்மை முடிந்து விட்டது? 3. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا அன்ஃபுஸஹும். மூமின்களிலே முத்தகின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறி வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், மானக்கீடான செயல்களை அவர்கள் செய்துவிட்டால், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால், மானக்கேடான செயல்களை தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால், ذكرullah. யாருடைய தன்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான்? அல்லாஹ்வை அஞ்சியவர்களுடைய தன்மையை சொல்லுகின்றான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் மானக்கேடான செயல் செய்வார்களா? அல்லாஹ் செய்வார்கள் என்று சொல்லுகிறான். செய்வார்கள், அவர்கள் மனிதர்கள் தான். ஒருவேளை அவர்கள் செய்துவிட்டால், மானக்கேடான செயல்களோ தங்களுக்கு தாங்களோ அநீதம் இழைத்துக் கொண்டால், ذكرullah, பாவம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வை நினைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நினைவு அந்த பாவத்துடைய முடிவில் அவர்களுக்கு வந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். பாவம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய அருள் இன்னும் உங்களுக்கு இருக்கிறது என்று நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். பாவம் செய்ததற்கு பிறகு எந்த நடுக்கமும் பயமும் அல்லாஹ்வுடைய அச்சமும் வரவில்லை என்றால் உங்களுடைய கல்பை அல்லாஹ் மூடிவிட்டான். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். பாவம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ் கொடுக்கின்ற அருள், ذكرullah. அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் அல்லாஹ்வை நினைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நினைவால் அவர்களுடைய உள்ளம் ஆக்கிரமிக்கும். அல்லாஹ் பார்த்து விட்டான், அல்லாஹ் இதை கண்காணித்து விட்டான். நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த குற்றத்தோடு எப்படி நிற்பது என்று அல்லாஹ்வை நினைப்பார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். 4வது தன்மை. 5வது தன்மை ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். அவர்கள் செய்த அந்த பாவத்திற்காக, குற்றத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவார்கள். இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து ஒருவனை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் யஅமல் சூ அவ் யظلم நஃப்ஸஹு ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. யார் பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தவனாக, கஃபூரர் ரஹீமா, இரக்கம் காட்டியவனாக, அவர்களை மன்னித்தவனாக அல்லாஹ்வை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இஸ்திக்ஃபார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ இன்னீ லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறை ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை தேடுகிறேன். சஹாபாக்கள் ஒரு சபையிலே எண்ணுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்னிப்பை 100 முறை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிரு வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. இன்னொரு ஹதீஸிலே 70 முறை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுங்கள் யா அய்யுஹன் நாஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இஸ்திக்ஃபார். சதா நேரமும் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனை மன்னித்துக் கொண்டே இருப்பான். எப்போது அவன் பாவ மன்னிப்பிலிருந்து விலகுகிறானோ அப்போதே அவன் செய்த பாவத்திற்கு தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராகிறான்.
அவன் தயாராகிறான். என்னை தண்டித்துக் கொள் யா அல்லாஹ் என்று விட்டுச் செல்கிறான். அதனால் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னிப்பதை விரும்புகிறான். எத்தனையாவது தன்மை? ஆறாவது தன்மை, வலம் யுஸ்ஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் அறிந்த நிலையிலே, அவர்கள் தெரிந்திருந்த நிலையிலே மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி திரும்ப மாட்டார்கள். அந்த பாவங்களில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அதை அல்லாஹ் தடுத்து விட்டான். செய்தார்கள், அறிந்தார்கள், அல்லாஹ்வை பாவ மன்னிப்பை தேடினார்கள், மீண்டும் அதன் பக்கம் அவர்கள் திரும்ப மாட்டார்கள். முத்தகீன்களுடைய தன்மை. அல்லாஹ்வை அஞ்சியவன் மீண்டும் அதே குற்றத்தை செய்ய மாட்டான், அதே பாவத்தை நோக்கி திரும்ப மாட்டான். அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய அச்சத்தை மறந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளை கூறிவிட்டு சொல்கிறான், உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன். இவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இரண்டின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அழைத்தானே, அந்த மன்னிப்பையும் அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் இவர்களுக்கு தான் கூலியாக கொடுப்பான், இவர்கள் செய்த நன்மைகளின் காரணமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முத்தகீன்கள் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய தன்மையை சுமக்கக்கூடிய முத்தகீன்கள். முதல் தன்மை, அல்லாஹ்வுடைய பாதையில் இன்பம் கஷ்டம் எல்லா நேரங்களிலும் செலவு செய்வார்கள். வல் காதிமீனல் கைத், கோபங்களை விழுங்குவார்கள். லா தகதப், கோபம் கொள்ளாதீர்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் செய்த பாவங்களை மன்னிப்பார்கள், மறப்பார்கள். அசிங்கம் மானக்கேடான செயல்கள் குற்றங்கள் செய்துவிட்டால் அல்லாஹுவை நினைப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவார்கள். அதற்காக அதிலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். உஇத்தத் லில் முத்தகீன், இந்த அல்லாஹுவை அஞ்சியவர்களுக்காகத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான், அல்லாஹுடைய பொருத்தத்தை தயாரித்து வைத்திருக்கிறான், அல்லாஹுடைய அன்பை தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய மன்னிப்பு. இந்த மன்னிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. இதை அடைவதற்காக, இதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, இதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக விரைந்து வாருங்கள். அதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள். காலம் தாமதப்படுத்த வேண்டாம். இன்றோ நாளையோ உங்களுடைய முடிவு, இன்ற இரவோ நாளையோடு இரவோ உங்களுடைய முடிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலை விழிப்பதற்கு உங்களுக்கு அவகாசம் கொடுத்தால் எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த காலையில் அல்லாஹ் உங்களை நேசித்திருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். ஏன்? அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த காலை ஒரு வாய்ப்பு, அடுத்த காலை ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு. யார் அதை பயன்படுத்தி இந்த தன்மைகளோடு அல்லாஹ்வை நோக்கி விரைகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்காக நாளை மறுமையுடைய வெற்றியான சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 6 தன்மைகளோடு இந்த உலகத்திலே முழுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த தன்மைகளை யா அல்லாஹ் செயல்படுத்துகிறேன், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் இந்த தன்மையோடு தான் இனிமேல் வாழ்வேன் என்ற உறுதியோடு இந்த இடத்திலிருந்து நாம் கலைந்து செல்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு எமக்கு வழிகாட்டுவானாக, அதை எமக்கு எளிமையாக்குவானாக. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற துஆவோடு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.